வணக்கம். ஸ்கை மிராக்கிள். நம்ம கேதார்நாத் கோயிலுக்கிட்ட போயின்னு இருக்கிறோம். பக்கத்தில் பண்ணி போக ஒரே பனிமூட்டமாக நல்ல மழை பெய்யுது. இயற்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சில்னஸ் அவ்வளோ சில்னஸ் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஜர்கினில் போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சூழ்நிலை. பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரூம் கிட்டே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிடுவோம். இங்கேருந்து நம்ம காலையில் ஒரு 4 மணிக்கு இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 4 மணிக்கு போல் இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ அங்கேருந்து இப்போ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போது அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் ஒன்று ஜீப்லாம் போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா கணக்கு பிரகாரம் 4 கிலோமீட்டர். இன்னும் கௌரிகுண்டுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏரியா கட்டு மாதிரி நம்ம விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் கௌரிகுண்டுன்ற ஏரியாவுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோடான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா குதிரையில் போகிறது, பல்லாக்கில் போகிறது, அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே இன்னொன்று என்னென்னா இந்த பாறைவிலேருந்து ஊற்று சுரக்கும். அந்த ஊற்று பார்த்திங்கன்னா சுட தண்ணி மாதிரி இருக்கும். சுட தண்ணி தான். அது சுட தண்ணியை அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த கௌரிகுண்டில். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கே ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம க்ளீனாக நடந்து போயின்னு இருக்கலாம். ஸோ அங்கே போகிற வழியில் சின்ன கோயில் அப்படிலாம் இருக்கும். கோயிலில் ஒரு வணக்கம் போட்டு நம்ம இப்போ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சரி வாங்க போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கை மிராக்கிள்.